ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டியூஸ்டே ரெசிபி என்னென்னு பார்க்கலாமா? வாங்க. டொமேட்டோ ரைஸ் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கடுகு அண்ட் உளுத்தம் பருப்பு போட்டுக்கோங்க. அது கூடயே 2 வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே 2 பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதங்கினதுக்கப்புறமா மஞ்சத்தூள் அண்ட் தக்காளியை நம்ம சேர்த்துக்க போகிறோம். தக்காளி வந்து நான் 4 தக்காளி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நல்லா பரட்டிக்கோங்க. இந்த தக்காளி வந்து நல்லா வதங்கணும். அப்போ தான் நமக்கு அந்த தொக்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு திருப்பி நல்லா பரட்டிக்கோங்க. இந்த டைமில் தேவையான அளவுக்கு சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து வீட்டிலேயே அரைச்ச தூள் இருக்கிறதுனால அதை சேர்த்துக்கிட்டேன். நீங்களுமே வந்து வீட்டில் அரைச்ச தூள் வந்து அதை சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கிட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். இது கூடவே ஒரு டம்ளர் 200 ml வாட்டர் விட்டுட்டு மூடி போட்டு வச்சுக்கோங்க. இது ஒரு 5 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுன்னா இந்த மாதிரி தொக்கு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். இப்போ இது கூட வந்து கொத்தமல்லியை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வெரைட்டி ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு சைட் டிஷ் பார்க்கலாமா? அது வந்து என்னென்னா நம்ம வீட்டிலேயே செஞ்ச வெங்காய வத்தல். இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டேன். சுட சுட சாதத்தில் தேவையான அளவுக்கு தக்காளி தொக்கை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டாடா பாய்.